श्रीशैलेश दयापात्रं दीपत्यागुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे अनुजामातरं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैर्व्यामोदकस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैवसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रदर्शय मातापितायुपदे सनयायुभूति शरणमेव नियमेन उदन्वयानाम् आद्यशन कुलपदेव कुलाभिरामं श्रीमत्पदङ्गिरिविगलं प्रणमामि भूषणाम् भूतं शरस्य महदात् भयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तान्द्रवेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् त्रैविध्यवृत्त जनमूर्त विभूषणं यद् शम्भस्य सात्विकजनस्य यदेव नित्यम् यत्वा शरण्यमशरण्य जनस्य पुण्यं तत् संशयेव बहुलाभरणं वन्दे जगदाभरणं मुनिं यश्रुतेरुत्तरं भागं चक्रे द्राविडभाग्या ஸ்ரீபதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஸ்ரீயப்பதின்னு சொல்லப்படுகிறவன் ஸ்ரீமன்னு நாராயணன், எம்பெருமான் பரம்பொருள் அப்படின்னு இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானாலே மயர்வு அற என்ன அஞ்ஞானம் நீங்கும்படியாக, அஞ்ஞானம் எல்லாம் நீங்கும்படியாக பக்தி ரூபாவண்ணத்தை கொடுத்தவன் ஆழ்வார்களுக்கு. நமக்கெல்லாம் கொடுத்தது ஏதோ பக்தி, ஏதோ கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் பக்தி ரூபாவண்ண ஞானம், கொஞ்சம் கொஞ்சம் நமக்கெல்லாம் ஆழ்வார் அதாவது எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டு. ஆனா ஆழ்வார்களுக்கு கொஞ்சம் ஆழ்வார்களுக்கு கொஞ்சம் கூட அஞ்ஞான அந்தகாரம் இல்லாமலேயே அத்தனையும் கொடுத்தான் எம்பெருமான். அந்த ஆழ்வார்களிலே தலைவர் என்று சொல்லப்படுகிறதான ஆழ்வார் நம் ஆழ்வார். இந்த சந்நிதிக்கு நம் ஆழ்வார் சந்நிதி அப்படின்னு தான் பேரு. மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இந்த ஆழ்வாருக்கு உண்டு. நம் ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னால் முதல்ல அவதாரம் பண்ணதான பொய்கை ஆழ்வாரை சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லலை. முதல்ல அவதாரம் பண்ணவர் பொய்கை ஆழ்வார் தான். அவரை நம்முடைய ஆழ்வார் முதல்ல அவதாரம் பண்ணதுனால அவர் நம் ஆழ்வார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அத்தை விட்டு நம் ஆழ்வார்னு சொல்லப்படுகிற இந்த வகுலாவரனை, ஷடகோபனை, காரிமாறனை, குருகூர் நம்பின்னு சொல்லப்படுகிற இவ்வாழ்வாரை நம் ஆழ்வார் அப்படின்னு அபிமானிப்பதற்கு காரணம் விஸ்வக்சேனர் தான் இவ்வாழ்வாருடைய அவதாரம். அவதாரம்ங்கிறது நம்மாழ்வாருடைய அவதாரம் சேனை முதலியார் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்ரீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய படை தளபதி அவர் தான். பெரிய மந்திரி அவர் தான். ஆருக்கு? பெருமாள் பக்கத்திலே இருக்காரு. விஸ்வக்சேனர் பக்கத்திலே இருக்கார். அவரை எப்படி சொல்லுவோம்? நம் விஸ்வக்சேனர் சொல்லலாமா? கூடவே பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம இப்படி கையை காமிச்சுடுவோம், இந்த இருக்கார் இவர் தான் அப்படின்னு. அதுபோல அருகாமையிலே இருக்கக்கூடிய சேன முதலியாருடைய அம்சமாக ஆழ்வார் அவதரித்தபடியினாலே அவர் அபிமானத்தோடு நம் ஆழ்வார் அப்படின்னு பகவான் அபிமானிக்கிறார். அதே போல திருக்குறுங்குடிங்கிற திவ்யக்ஷேத்திரம், திருக்குறுங்குடிங்கிறது திருநெல்வேலி தாண்டி நாகர்கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்திரம். அந்த திவ்யக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மறு அவதாரம் தான் ஆழ்வார். தாயார்
உடையநங்கையார் அப்படின்னு ஆழ்வாருடைய தாயாருக்கு பேர் உடையநங்கையார்னு பேரு. காரிமாறன் அப்படின்னு சொல்லப்படுகிற அவருடைய திருத்தோப்பனார். அவர் 2 பேருமே திருக்குறுங்குடி பெருமாளை போய் சேவிக்கிற பொழுது புத்திரப்பிராப்தத்திற்காக பிரார்த்தித்தார்கள். அப்பதான் ஆரை போலே குழந்தை வேண்டும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். ஆறு திருக்குறுங்குடி நம்பி அவர் கேட்கிற போது, லோகத்தில் இருக்கிற குழந்தைகளை போல எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளை போல ஏதோ 10க்கு 2 பழுது இல்லை அப்படிங்கிற மாதிரி குழந்தை பிறந்திருக்கலாம். ஏதோ சுமாரா பிறந்திருக்கும், ஏதோ ஞானம் இல்லாமல் பிறந்திருக்கலாம், வாயிலே பேச்சு இல்லாமல் பிறந்திருக்கலாம், காது கேட்காமல் பிறந்திருக்கலாம், எப்படியும் இருந்திருக்கலாம் குழந்தைன்னு சொன்னான். ஆனா அவ ரொம்ப சாமர்த்தியமா கேட்டுட்டா, ஒன்ன போல வேணும் அப்படின்னு கேட்டுட்டா. பெருமாளை போல வேணும்னு சொல்லிட்டா ரொம்ப உயர்ந்த வியக்தி வரும். பெருமாளை மாதிரி வேணும், ஆறான ஒரு குழந்தை என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டு, எனக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுருக்குன்னா நம்மளை போல அசட்டு குழந்தைன்னு. ஆனா பகவானை எனக்கு கொடுக்க முடியுமான்னு ஆனாலும் ஒரு குழந்தை கேட்டுதுன்னா உயர்ந்த வியக்தி, இதுதான் உயர்ந்த தன்மை. ஏன்னா கடைசியில எல்லாரும் போறது அதுதான், பெருமாள் கிட்ட தானே போகணும். இப்போ முடிச்சே பெருமாள் கிட்ட போகணுமான்னு நம்ம கேட்டோம்னா அது ஆண்டாளுக்கு வந்த பக்தி அவ்வளவு சின்ன வயசுல வந்த பக்தி தான், சகஜமான பக்தி. அந்த பக்தியை இன்னேன்னு சொல்ல முடியாது. ஆழ்வாருக்கு பிறந்ததிலிருந்தே பக்தி அவருக்கு. ஏதோ ஒரு 15 வயசுக்கு அப்புறம் ஏதோ தெரிஞ்சுது இவர் தான் ஸ்ரீமன் நாராயணன், இவரிடத்தான் ஆச்சாரிடத்தில் போய் பஞ்சம்ஸ்காரம் சாதிச்சுக்கணும் அப்படின்னு அப்படி தோற்றமில்லை. நம்ம எல்லாருக்கும் பார்ப்போம், நம்ம எல்லாருக்கும் பக்தி வந்ததுக்கு வயசு என்ன இருந்திருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் பக்தி அப்படின்னு சொல்லி நாம நம்மை வகைப்படுத்திக் கொள்ளுவதற்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 50 வயசு இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதல்ல, அப்படி தெரிஞ்சிருக்காது. ஆனா ஆண்டாளுக்கு இருந்த பக்தின்னு சொன்னா பிறந்தது தொடக்கமாகவே பக்தி. நம்மாழ்வார்னு சொன்னா பிறந்ததிலிருந்தே பக்தி. அதைத்தான் சகஜ பக்தின்னு சொல்றார்கள். சகஜமான பக்தி, பகவானிடத்துல இருந்த பக்தி சகஜ பக்தி. அப்ப ஒன்ன போல குழந்தை வேணும்னு சொன்ன உடனே அவர் என்ன மாதிரிலாம் யாரும் பிறக்க முடியாது, நானே வந்து பிறந்தாதான் பெருமாள் சொல்லிவிட்டார். அப்ப அந்த தாயாருக்கு தோப்பனா இருக்கும், புத்திரப்பிராப்தம் சில காலங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குமா? இல்லை. குழந்தை பிறந்தா அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், பாது சாப்பிடல, அழல, இது 2 காரியமும் எல்லா குழந்தையும் பிறந்த உடனே பண்ணும். இந்த ஆழ்வார் பண்ணவே இல்லை. அப்படி இயற்கைக்கு மாறாக இருந்தபடியினால இவரை மாறன் அப்படின்னு சொல்லுறாங்க. இயற்கைக்கு மாறி, இயற்கை எப்படி இருக்கும்? குழந்தை பிறந்தா வீல்னு ஆடுவோம், உடனே பால் சாப்பிடும் தாயினிடத்திலே. இது 2மே ஆழ்வார் பண்ணவே இல்லை. அதனாலதான் அவருக்கு மாறன் அப்படின்னு பேர். அப்படி அவர் அவதாரம் பண்ணினவர் அஞ்ஞான அந்தகாரம் இல்லாமலேயே 16 வருஷம் யோகத்திலேயே எழுந்து முடிந்தார். நம்மள ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க யோகத்திலேன்னு சொன்னோம்னா சுவாமி 5 அப்படிம்போம். 5 கூட நமக்கு 5 நிமிஷங்கிறது 5 வினாடி தான் நம்மளால உட்கார முடியும். அதுக்குள்ள நம்ம காலை போய் இழுத்து முடிச்சு அதாவது பக்கத்துல எழுத்தாப்பு நின்று காழ மடக்கி இந்த பக்கம் வைக்கணும், ஒரு சத்தம் கேட்கும். இந்த பக்கம் மடக்கி இப்படி வைக்கணும், அதான் ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ளவே 5 வினாடி முடிவுபடும். இப்ப இந்த 2 சத்தம் கேட்கும். மேல போனதுக்கு அப்புறம் தான் ஊ சத்தம் சாமவேதத்துக்கு செய்ய போறா. ஆனா இங்கேயே ஊன்னு சொல்லுவோம். அப்ப நம்மால ஒரு 5 வினாடி கூட நம்மால உட்கார்ந்து தியானம் அப்படிங்கிறது பண்ண முடியாது. 16 ஆண்டுகள் இந்த பூலகத்திலே புளியம் முதலே புளியாழ்வார் திருப்புளியாழ்வார்னு ஒரு புளிய மரம், அந்த புளியம் பொத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு தான் பெருமானையே தியானித்தார். அப்படி தியானித்து 4 வேதங்களுடைய சாரத்தை ஆழ்வார் கொடுத்தார். அதனால அவருக்கு நம்முடைய ஆழ்வார்ங்கிற ஒரு அபிமானம். நம்மோட ஆழ்வார்
பகவானுக்கும் பிராட்டிக்கும் அப்படியே ஒரு பிரணய கலகம் ஏற்பட்டதுன்னா, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் அப்பப்போ வந்துருமா. இவர் இங்கெல்லாம் புறப்பாடு கண்டு விடுறார், அங்க போறார், இங்க வரார் அப்படின்னு தாயார் கோச்சிட்டு பங்குனி உத்தரத்தன்னைக்கு மட்டையடி உற்சவம், பிரணய கலகோத்சவம் அப்படின்லாம் நடக்குது. ஸ்ரீரங்கத்துல அந்த பிரதேசங்கள்லையும் பண்றாளோ இல்லையோ. அந்த மாதிரி அதுக்கு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரு பிரணய கலகம் ஏற்பட்டதென்னால், இவர் தான் 2 பேரையும் மத்தியஸ்தம் பண்றார். மத்தியஸ்தம் பண்ணி நீங்க 2 பேரும் இப்படிலாம் பண்ணா நாங்கெல்லாம் எங்க போறது, உங்களை வந்து நாங்க வந்துருக்கோம், நீங்க 2 பேரும் விட்டேம்பார் கொண்டேம்பார்னு சொல்லிட்டு இருந்தா நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்னு சொல்லி அவர் மத்தியஸ்தம் பண்ணுகிறபடினாலே அவருக்கு நம் ஆழ்வார் அப்படின்னு பேர். அந்த நம் ஆழ்வாருடைய உற்சவம் வைகாசி மாதம் விசாக திருநட்சத்திரம். இன்றைய நன்னாள் உயர்ந்த திருநன்னாள். இந்த திருநன்னாள்ல எல்லாருமா சேர்ந்து ஆழ்வாருடைய பாசுரங்களையும் ஆச்சாரியருடைய பாசுரங்களையும் சேவித்தது அப்படிங்கிறது ஒரு, அதை சேவிப்பதற்கே ஒரு கண்பெற்ற பயன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அன்றைய நன்னாளிலே இந்த சந்நிதியிலே சுவாமியுடைய கிருபையாலும் ஆழ்வாருடைய கிருபையாலும் இந்த பரம பாகவதோத்தரவர்களை சேவிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தத்தை இன்றைய தினம் அடியனுக்கு பிரார்த்தமாகவும் அமைந்தது. அப்ப சில வார்த்தைகள் எம்பெருமானை பற்றியும் ஆழ்வாரை பற்றியும் ஆழ்வாருடைய பாசுரத்தினுடைய ரகசியத்தையும் இந்த போட்டியிலே ஒரு 1/2 மணி காலத்துக்குள்ளே 10 நிமிஷம் எடுத்துக்குவேன், 20 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்க வேணும் அப்படின்னு சுவாமியினுடைய நியமனானுகுணமாக ஆரம்பிக்கிறது. இப்போ ஆழ்வார் கொடுத்து 4 பிரபந்தங்கள் பார்ப்போம். அதுல சாமவேதத்துக்கு சமம், சாமவேதத்தினுடைய சாரம் தான் திருவாய்மொழி அப்படிங்கிறது. ஆரம்பிச்சு சேர்க்கிறாளுக்கு உயர்வர உயர்நலம்னு சொல்லித்தானே ஆரம்பிச்சவங்க எல்லாம். அந்த உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் சொல்லி ஆரம்பித்து கடைசியாக 10ஆம் பத்துல முடிக்கிற பொழுது இப்பத்து அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு சொல்லி முடித்தார் ஆழ்வார். இது 1102 பாசுரங்களை கொண்டது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில இந்த திருவாய்மொழி முழுக்கவே எதனை சொல்ல வந்தது, நமக்கெல்லாம் ஏதோ உபதேசம் கொடுக்குறார் ஆழ்வார். நீங்கள்லாம் இது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். எத்த உபதேசமாக கொடுத்தார் என்றால் அர்த்த பஞ்சக ஞானம். அர்த்த பஞ்சகத்தை ஆழ்வார் இந்த பிரபந்தம் முழுக்கவே சொல்லியிருக்கார். அது என்ன சுவாமி பஞ்சகம், அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன பஞ்சகம் அப்படின்னா 5 விஷயங்களை பற்றி நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற விதமாக 5 விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம எல்லாம் 6 ஜீவாத்மான்னு சொல்லப்படுகிற நாம். இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எம்பெருமானிடத்திலே என்ன பக்தி பண்ண வேணும், எதை தியானிக்க வேண்டும், எதை தியானித்தால் எனக்கு எம்பெருமானுடைய திருவடியின் நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய இவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் 6. இப்போ அடியனை கேட்டா அடியன் 6, தேவள் 6 அப்படின்னு கேட்டாக்கா அடியன் பரகாலன்னு சொல்லுவேன். இது இந்த சரீரத்துக்கு பேரா ஆத்மாவுக்கு பேரா? சரீரத்துக்கு தான் பேர். அப்ப இது சரீரம் என்பது அழியக்கூடியது, இது நிலை இல்லாதது, அழிப்படும். ஆக்கை 5 சேர் ஆக்கை 5 சேர் ஆக்கைன்னு சொல்லுவான். 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்துதான் இது இந்த சரீரம் உண்டாயிருக்கு. அப்ப இது அழியக்கூடியது. இப்ப இந்த ஆத்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதத்தான் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம்னு ஆழ்வார் சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் பரமாத்மா 6. பரமாத்மா பகவான். அந்த பகவானை பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் 6, பகவான் பரமாத்மானா 6 அப்படின்னா அவர் தான் சுவாமி சீனிவாச பெருமாள் இருக்கார். அவர் தான் பரமாத்மா. இந்த நான் இவ்வளவு தூரம் கஷ்டம் இருக்கேன், ஒண்ணுமே இல்லை, ஒரு சலனம் இல்லாம பரமாத்மா மாதிரி உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னு வீட்டுக்காரரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப அவர் பார்த்தா பரமாத்மாவா அவர் அப்படின்னா
பதி தர்மம் சொல்றா. பதியே பரமாத்மாவான்னா அவர் பதி தான், ஆனா பரமாத்மாவல்ல. அவரும் நம்மளை போல அவரும் ஒரு ஆத்மா தான். இங்க ஒரு ஆத்மா இருக்குன்னா அங்க ஒரு ஆத்மா இருக்கு, அவ்வளவுதானே. இதை விட பரமாத்மாங்கிறது ஆறுன்னா சத்தாக இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் சத்தா இருக்கார். ஏன்னா அவர் பேசாம உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லும்போது பரமாத்மா மாதிரி உட்கார்ந்துருப்பாருன்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம்னா சத்தா உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். சத்துனா கோபம் வரல, தாபம் வரல, படபடப்பு வரல, ஆக்ரோஷம் வரல, சத்தம் வரல. ஏன்னா அப்படி உட்கார்ந்துருக்காராம், அதனால பரமாத்மான்னு சொல்லணும். பரமாத்மாங்கிறது பகவானத்தான் பரமாத்மான்னு சொல்லணும். பரம் என்று சொல்லப்படுகிற பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியவர் பரமாத்மா. பரம்னு சொன்னது எது? பரமபதம். பரம்னு சொன்னது எது? எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இருக்கிறதுனால தான் அவரை பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது இந்த பரமாத்மாவை போய் சேரணும், அங்க போய் சேரணும். சுவாமி தப்பு சொல்லி நாங்கெல்லாம் போய் சேரணும்னு ஆசையே பள்ளியே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சொல்லிட்டோம்னா இங்க உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை, வேற எங்கேயாவது போயிடலாம். ஆனா பரமாத்மாவை போய் சேர வேண்டும்ங்கிற ஆசை ஏற்படுது. அது ஆயிருக்கலாம், ஒரு 40 ஆயிருக்கலாம், 50 ஆயிருக்கலாம், 30 ஆயிருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஆயிருக்கலாம், கல்யாணம் ஆன கையோட கூட ஆயிருக்கலாம். எப்படி ஆயிருக்கலாம்? இவருக்கு ஆயிருக்கலாம், அவருக்கு ஆயிருக்கலாம், பெண்ணுக்கு இருக்கலாம், ஆணுக்கு இருக்கலாம். அது என்ன சுவாமி கல்யாணம் ஆன உடனேன்னா அப்ப தெரிஞ்சு போயிட்டு இல்லையோ? அப்ப கல்யாணத்துக்கு முன்பா ஆயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆன கையோட ஆனாலும் சரி, ஆனா பகவான போய் சேர வேண்டும்ங்கிற ஒரு ஆசை ஏற்படுகிறது இல்லையோ? சரி, ஆசை ஏற்படுறதுன்னா ஏதாவது மோட்டார் வாகனத்துக்கு போயிடலாமா, இல்ல 3 சக்கர வண்டியில போகலாமா? ஏன்னா அதுதான் வந்து சாமர்த்தியமா போயிடலாம். அப்படி முன்னாடி போறதுக்கு இடம் ஊருக்கு போயிடலாம். 4 சக்கர வண்டியோ இல்ல 2 சக்கர வண்டினாலும் கட்டம். 3 சக்கர வண்டி இருக்கிறதோ ரொம்ப வேகமா எங்க வேணா போயிடலாம். அப்ப அதுல போறதா, எங்க போறது? இல்ல ஆகாய மார்க்கத்தில் போறதா, எப்படி போறது? பெருமாளை போய் சேரணும்னா வழின்னா ஏதாவது இருக்கா? எங்க எந்த வழியை போகலாம்? பைபாஸ்ல போயிடலாமா, இல்ல ஏதாவது எலிவேட்டட் பிளைஓவர் வச்சிருக்காளா? எப்படி போலாம்னா அது போறதுக்கு வழி இருக்கு. அந்த வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது உபாயஸ்வரூபம் அப்படின்னு. 4வது சொல்றா, சரி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? அங்க போய் பெருமாளை போய் சேர்ந்துடும். சேர்ந்த பிற்பாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பார்ப்போம். இங்க வந்தோம் சேவிச்சோம், சேவிச்சதுக்கு கூட சாப்பிட்டு முறையாச்சு, ஏதோ ஒரு 20 நிமிஷம் ஏதோ சொன்னார், அத்தை கேட்டோம், கேட்டு அதுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்தா வாங்கிட்டோம், நல்லா அமுது பண்ணோம், பரப்பு விட்டோம், ஆற்றுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அங்கங்க விட்டறிஞ்சோம், நல்லா சாயனிச்சு விட்டோம், திருப்தியா தூங்கினோம், ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கினோம் பகல்ல அப்படின்னு சொன்னோம்னா இதுதானா? இது இங்கே நடக்கிறது. ஆனா அங்க போன பிற்பாடு பகவான போய் சேர்ந்த பிற்பாடு என்ன பண்ண போறோம்? இங்க என்ன காரியம்? அடுத்த வேலை போனோம்னா இங்க ஆயிடுது, மத்தியானம் பிரசாதம் கரியாராதனை ஆயிடும், ராத்திரிக்கு போனதுக்கு போன உடனே அங்க போன பிற்பாடு பகவானிடத்திலே நித்தியமான கைங்கரியத்தை பெறப்போகிறோம். பெருமாள்கிட்ட போய் நித்தியமான கைங்கரியம்னா பகவானுக்கு நாம் கிங்கரனாக, கிங்கரன் அப்படின்னா அவர் நம்மளை பார்த்த உடனேவே அவர் எதற்காக நம்மை பார்க்கிறார்ங்கிறது தெரிந்து அவருக்கு நித்தியமான கைங்கரியத்தை பண்ண போகிறோம். ஆஹா, பகவானிடத்துல போய் சேர்ந்த பிற்பாடு கொஞ்சம் கூட குறை இல்லாமல், கலக்கம் இல்லாமல், தடை இல்லாமல் எப்பொழுதுமாக பெருமானுக்கு கைங்கரியம்னா தொண்டு, இறைவனுக்கு தொண்டு புரிய போகிறோம். அந்த தொண்டு புரிவதைத்தான் கைங்கரியம் என்று சொல்லுகின்றோம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில். இப்ப அது பண்ண போறோம். சரி, எம்பெருமான போய் சேராமல் நிறைய நமக்கு தடைகள்லாம் நிறைய இருக்கு. நம்ம இங்க சன்னிதியா வர்றோம்னா எத்தனை தடையை தாண்டி நிறைய தடை. அதாவது சிக்னல் தடை, அது ஒரு தடை. நம்ம வண்டி வரதுக்கு போற சிக்னல் போட்டு நிறுத்துற பாருங்க, அதெல்லாம் ஒரு தடை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் பகவானை நன்னா அனுபவிக்க ஒட்டாமல் இங்க வந்துட்டோம்னா சேவிச்சிருக்கிறோம். ஆனா வருவதற்கு முன்பாக எத்தனை தடைகளை தாண்டி நாம் வரும்படியாக உள்ளது.
அப்ப அதெல்லாம் என்னன்னு பேர் அதுக்கு? விரோதிகள் அப்படின்னு பேர். அப்ப விரோதிகளை தாண்டித்தான் எம்பெருமானை நாம் நித்தியமாக அனுபவிக்கும்படியான ஒரு பிராப்தத்தை பெறுகிறோம். இதெல்லாம் தான் ஆழ்வார் இந்த 1102 பாசுரங்களையுமே சொல்லியிருக்கார். அதுதான் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு பேர். அதுல இப்ப எம்பெருமான் நமக்கு நிர்ஹேதுகமான கிருபையை பண்ணுகிறான்னு சொல்றார் ஒரு பதிகத்துல. நிர்ஹேதுகமான கிருபையை பண்றாராம் பெருமாள். என்ன நிர்ஹேதுகம்னா கொஞ்சம் கூட, அதாவது நிர்ஹேதுகம்னா யாருமே நம்ம எதுவுமே உழைக்கவே இல்லை, உழைக்காத போது ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு 10 கோடி ரூபாவை நம்மகிட்ட கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நிர்ஹேதுகமான கிருபைன்னு அர்த்தம். இப்ப பகவான் நம்மகிட்ட என்னத்தை கொடுக்கிறார்? கொஞ்சம் கூட தடையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்தியை நம்மள்கிட்ட கொடுக்கிறாராம். அதுதான் நிர்ஹேதுகமான கிருபை அப்படின்னு பண்றார். பெருமாளை உபகாரகம் பண்ணக்கூடியவன். உபகாரம் பண்றதுன்னா நமக்கு நல்லது பண்றார் பெருமாள். ஏன் அப்படின்னா உபகாரம் பண்ணுவதனாலேயே இவன் நம்மை தியானிக்க வேண்டும். நம்ம தியானித்து நம்மையே தெரிந்து கொண்டு நம்மிடத்திலே வர வேண்டும்னு ஆசை அவனுக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக பகவான் நமக்கு பண்ணக்கூடிய கிருபையை தான் நிர்ஹேதுகமான கிருபை அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படி சொல்றது ஒரு பதிகத்துல சொல்றார். முதல் திருவாய்மொழியிலேயே 10ஆம் 10, அதாவது முதல் திருவாய்மொழி உயர்வர உயர் நலம்னு ஆரம்பிச்சு ஒரு பதிகம், 2ஆம் பதிகம், 3ஆம் பதிகம்னு சொல்லி 10ஆவது பதிகம் வருகிறது. 10 பாசுரங்கள். பொறுமா நீழ்படைன்னு ஒரு பதிகம் வருது. அந்த பதிகத்துல ஒரு ஆச்சரியமான பாசுரம் 9ஆம், அதாவது 9ஆம் பாசுரம், 10ஆம் பாசுரம், 11ஆம் பாசுரம், 3 பாசுரமும் அதி ஆச்சரியமான பாசுரம். அதுல ஆச்சரியமான ஒரு முதல் 9வது பாசுரமாக இருக்கக்கூடியது நம்பியை தென்திரும் நம்பியை குறுங்குடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. நம்பியை குறுங்குடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ அப்படிங்கிற பாசுரம். மறப்பும் ஞானமும் நானும் உணர்ந்திலன் மறப்பனென்னு செந்தாமரை கண்ணுடும் மறப்பனென்னு மன்னினான் தன்னை மறப்பனோ இனியான் என் மணியையே. மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை தென்குருகூர் சடகோபன் 1010 தனிவார் கற்பிலர் கல்வி வாயுமேன்னு பாசுரம். வாயுந்தரைகளும் அடுத்த பதிகம் ஆரம்பிச்சிரும். அப்ப தனிவர் கற்பரேல் கல்வி வாயுமே என்று அந்த வாயுமேங்கிற சப்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மணி அப்படின்னு சொல்லி முதல்ல 9ஆம் பாசுரத்துல ஆரம்பிச்சிருக்கார். மணியை அப்படின்னு சொல்லியிருக்கார். மணி மணி அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பார்க்கறதுக்கே ஒரு நல்ல சத்தம் வரக்கூடியது. மணினா மாணிக்கமாக இருக்கக்கூடிய மணி. பெருமாள் எப்பேற்பட்டவனா இருக்கான்? ரொம்ப சுலபனா இருக்கான். பெருமாளை போய் சேவிக்கணும்னா, பரவதத்துல போய் சேவிக்கணும்னா முடியுமா? இப்ப போய் பரவதத்துல போனோம்னா போயிட்டு திரும்பி எல்லாம் வர முடியாது. சுவாமி இப்படிலாம் சொல்லிடுறே, போனா திரும்ப வர முடியாதான்னா? போனா ஒரு நாள் வரவே முடியாது திரும்ப. சுவாமி அப்படின்னா அது குறை இல்லையோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை விட உயர்ந்த ஒரு ஸ்திதி வேற எங்கும் இல்லை. பரமபதம் என்பதும் பரம ஆகாசம் என்பதும் கலங்கா பெருநகரம் என்பதும் இமையோர் வாழ் தனிமுட்டை என்பதும் பரம வியோமம் என்பதும் ஸ்ரீ வைகுண்டம் என்பதும் இதெல்லாம் பரமபதம்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள். அங்க போயிட்டோம்னா பகவானை சேவித்துக் கொண்டு இருப்பதே நித்தியமான கைங்கரியம், அவனுக்கு தொண்டு பண்ணி கொண்டிருப்பதே. அதுல கொஞ்சம் கூட இடையே வராது. இப்ப நம்ம மின்சாரம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம எல்லாரும் பதற்றம் ஏற்பட்டுடுதோ இல்லையோ, என்னாச்சு ஏதாச்சு, இங்க போறாரு அங்க போறாரு, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு பதற்றம் ஏற்படும். ஆனா அங்க இந்த மாதிரி பதற்றத்துக்குலாம் இடமே இல்லை. பெருமாளே ரொம்ப ஜோதியா இருக்க போறார் எம்பெருமானே. ஆஹா, மணியை அதாவது நம்பியை தென் குறுங்குடி நின்ன முதல்ல சொல்லிட்டார். பெருமாளுக்கு பூர்த்தி இல்லாம இருக்குமோ பெருமாளை போய் சேவிக்கணும்னா? அப்ப அவர்கிட்ட பெருமாள்கிட்ட பூர்த்தி இருக்கா இல்லையா? ஏன்னா ஒருத்தரை போய் நான் திருவடியில போய் சரணாகதின்னு பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்கணும். இந்த நல்ல குணங்கள் இருந்தா தானே அவர்கிட்ட நான் போய் கத்துக்கிறதுக்கு போவேன். அவர்கிட்ட நல்ல குணமே இல்லை, சுத்தமா ஒண்ணுமே இல்லை அப்படின்னம்னா அவர்கிட்ட போய் எப்படி யாரு போய் ஆச்சரிப்பா?
ஆச்சரிக்கவே முடியாது. அப்ப பகவானை நாம் போய் சேரணும்னு சொல்றேனே, அப்படி பண்ற போது அவனுக்கு பூர்ணத்துவம் உண்டா, பூர்ணமானவனா, நீ ரொம்ப ஒழுங்கோ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையோ. ஆறாவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டான்னா நீ ரொம்ப ஒழுங்கோ அப்படின்னு கேட்டுருவோம். இப்ப பெருமாளை கேட்க முடியாது. ஏன்னா பெருமாள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பரிபூர்ணத்துவம் என்பது எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் திருக்குறுங்குடியில பெருமாளுக்கு என்ன தெரியுமா திருநாமா? சுந்தர பரிபூர்ணன் அப்படின்னு பேர். சுந்தரமானவன், அழகா இருக்கிறவன். ஒன்றும் அழகா இருந்துட்டா போருமா? குணம் வேண்டாமா? சரி, குணம் இருந்தா போருமா? அழகா இருக்க வேண்டாமா? அப்படின்னா ரெண்டும் வேணும் இல்லையோ. அப்ப அது ரெண்டு இருக்கணும் இல்லையோ. பகவானிடத்துல என்ன இருக்குன்னா பரிபூர்ணத்துவம் எம்பெருமானிடத்திலே உண்டு. சரி, என்ன பரிபூர்ணத்துவம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை கொடுக்க. அதனாலதான் நிர்கேதுகமான கிருபையை பண்ணக்கூடியவன் சொன்ன முன்னாடியே. கொஞ்சம் கூட தடங்களே இல்லாமல் எல்லாருக்கும் கருணையை பொழியக்கூடியவன் எம்பெருமான். யாருக்கும் எது குறையும் வைக்க மாட்டார். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்னா பெருமாள் என்ன நல்லபடியா வைக்கல, இதுதான் நம்ம சொல்றது. பெருமாள் ஏன்னா நமக்கு புகார் கொடுத்தே தான் எப்போதும் பழக்கம். அதனால பெருமாள் மேலே கூட புகார் கொடுத்துருவோம். நம்ம எங்கேயாவது ஒரு செல், கம்ப்ளைண்ட் செல் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமான் எனக்கு ஏதும் கொடுக்கவில்லை, என்னை சரியாக பிறப்பிக்கவில்லை, எனக்கு இதை கொடுக்கவில்லை, அதை கொடுக்கவில்லை, புகார் போட்டியில போட்டாலும் போட்டுருவோம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய தன்மை அப்படி. ஆனா பகவான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கார். வீதியில ஒருத்தர் நடந்து போறதுக்கு முடியல, ஒரு சக்கர வண்டியில தள்ளிண்டு போறார். எப்படி? ஒரு சக்கர வண்டியில தள்ளிண்டு போறார். இப்ப காந்தி சாலைன்னு இருக்கும் இல்லையோ, அந்த சாலையில இப்படி வர்ற போது இப்படி தள்ளிண்டே போனார். போன போது நமக்கு என்ன தோணணும்? உடனே நமக்கு தோணும், பெருமாள் நல்லபடியா என்ன பிறப்பிக்க வச்சிருக்காரோ இல்லையோ, கால் கொடுத்துருக்காரோ இல்லையோ. ஒருத்தர் போறார், அவரை இன்னொருத்தர் குச்சியை பிடிச்சிட்டு போறார், பின்னாடியே போயிட்டு இருக்கார். அவர் கருப்பு கண்ணாடி போட்டு போயிட்டு இருக்கார். அவரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? நமக்கு கண்ணெல்லாம் கொடுத்துருக்காரே பெருமாள் அப்படியே தோணும். இன்னொருத்தர் பார்த்தோம்னா இந்த பக்கம் இடுப்பே இல்லை, அப்படியே அறையா உட்காந்துருக்கார். நம்ம நன்னாத்தானே 6 அடிக்கு இருக்கோம், நன்னாத்தானே இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆக எம்பெருமான் நம்மை பிறப்பிக்க வைத்ததே ஒரு பெரிய பெருமை. நமக்கு பிறப்பு கொடுத்ததுங்கிறதே ஒரு பெரிய பெருமை தான். அப்படி இருக்கிற போது பெருமானை போய் நாம் கோளாறு சொல்லுவதற்கு இல்லை. பகவானிடத்திலே பூர்ணத்துவம் என்பது உண்டு. அதனாலதான் நம்பின்னு சொன்னான். நம்பிக்கை அர்த்தம் என்ன தெரியுமா? குணபூர்த்தி இருக்கக்கூடியவனை நம்பின்னு சொல்லுவான். ஆறுட்ட குணம் இருக்கோ, நல்ல குணம் இருக்கோ, அவர்களைத்தான் குணபூர்த்தி இருக்கக்கூடியவர்களை நம்பி அப்படின்னு சொல்லுவா. சரி, இது புருஷனா இருந்தா, ஒரு ஸ்திரீயா இருந்தா நங்கை. கேள்விப்பட்டிருக்கா? நங்கைன்னு தமிழ்ல சொன்னோம்னா என்ன அர்த்தம்? குணபூர்த்தி இருக்கக்கூடியவளை நங்கை அப்படின்னு சொல்லுவோம். அதே புருஷனா இருந்தாக்க நம்பின்னு சொல்லுவோம். அப்ப நம்பின்னு சொன்னா பூர்ணத்துவம் இருக்கக்கூடியவன். இதப்பூர்ணம் அதப்பூர்ணம் அப்படின்னு வேதம் ஓதுகிறது எம்பெருமானை பத்தி. அப்ப பூர்ணமாக இருக்கக்கூடியவனை நம்பியை வேற சொன்னார். சரி, அவர் எங்க இருக்கார்? அவரை போய் பார்க்கணும், சேவிக்கணும்னு சொன்னா அவர் எங்க போய் பார்க்கறது? பர்வதத்துல போய் சேவிக்க முடியாது. கலங்காப்பெரு நகரத்துக்கு போகணும்னா போனா திரும்பி வர முடியாது. சரி, இங்கேயே சேவிக்கணும். அப்ப அவரை அப்ரோச் பண்ண முடியுமா? முதல்ல அப்ரோச்சபிளா இருக்கணும். அவர் பக்கத்துல போய் அவரை பிடிக்கிறபடியா இருக்கணும். அப்பதான் அவரை நல்லவர்னு சொல்ல முடியும். பக்கத்திலே போக முடியல, நெருப்பா இருக்கார் சுவாமி அப்படின்னோம்னா அப்ப என்ன பண்ண முடியும்? போய் பார்க்கவே முடியாது. அப்ப அவன் எங்க இருக்கான்? குணபூர்த்தியாக இருக்கிறான். மேலே சொல்றா குறுங்குடி என்ன அப்படின்னு சொன்னார். அப்ப திருக்குறுங்குடியில இருக்கார். அப்ப நம்ம பக்கத்துல நிஜமா போய் சேவிச்சுடலாம். இங்கேருந்து ராத்திரி ஒரு வண்டியை பிடிச்சோம்னா காத்தால அங்க போய் இறங்கிடலாம். போய் தீர்த்தமாட்டு அங்க இருக்கக்கூடிய, அதாவது நின்ன நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்க்கடல் நம்பி, மலவேல் நம்பின்னு 5 இடங்கள்ல எம்பெருமான் அங்க கோயில் கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறான். அப்ப அங்க போய் பெருமாளை போய் சேவிச்சுடலாம். அப்ப திருக்குறுங்குடிங்கிற இடத்துல இருக்கார். பரமபதத்தில் இருக்கிறது ஒன்றும், அதை தவிர அவர் இருக்கார். திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் கோயில் கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறார். அப்ப கோயில் கொண்டு அங்க இருக்கிறதுனால அப்ரோச் பண்ண முடியுது. அப்ப அவனை பக்கத்துல நெருங்கிறபடி இருக்கணும் இல்லையோ. முதல்ல அவனுக்கு குணம் இருக்கிறது சொல்லிட்டான். சரி, 2வது அவனை அணுகும்படியாக இருக்கிறான் அப்படின்னா சுலபன் அப்படின்னு அர்த்தம். பகவான் ஆறு சுலபனாக இருக்கிறான், ரொம்ப சுலபம் அப்படின்னு. சரி, என்ன பரீட்சை எழுதினேன் இன்னைக்கு அப்படின்னா கணக்கு பரீட்சை எழுதினேன்.
சரி, எப்படி இருந்ததுன்னா சுலபமா இருந்தது. சரி, அப்ப என்ன சரியா போட்டியானா எவ்வளவு மதிப்பெண்கள் வரும்னா 100க்கு 150 வரும். அப்படியா? 100க்கு மேல வரும்னா 100க்கு மேலே வருமா அப்படின்னா அவன் 100 கீழே போட்டு மேல தானே எழுதுறான். அவன் வாங்குறது ஒன்னா கூட இருக்கலாம். ஆனா 100 போட்டு மேல தானே போடுறோம். அப்ப 100க்கு மேல வரும் அப்படின்னு சொன்னா சாமர்த்தியமும் இல்லையா? அந்த பிள்ளை சாமர்த்தியமா சொல்றான் 100க்கு மேல வரும்னா 100க்கு மேல தானே போடுறேன் நீங்க, அப்புறம் தானே ஒரு பெரிய கோலா போடுறேன், அப்பன்னா 100க்கு மேல வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்ப பகவான் அணுகும்படியா சுலபனாக இருக்கிறான்னு சொன்னார். அப்ப நம்பியை குறுங்குடி நின்ன வேலை சொன்னார். அவருக்கு அழகெல்லாம் ஒன்றும் இருக்காதோ, சுமாரா இருக்காதோ. நம்ம ஐயன் போல ஏதோ இப்படி வந்தார், ஏதோ இருக்காருலாம், ஏதோ ஒன்று போன மகன் எப்பயோ கூப்பிட்டு வந்தார், நீங்க வந்து நல்லா எப்பயோ சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவாளோ அப்படின்னா அவர் எப்படி இருக்காருன்னா செம்பொனே திகழும் திருமூர்த்தியை. அவர் திரும்பியை எப்படி இருக்கான்? செம்பொனே திகழும் திருமூர்த்தி. அப்படியே அதி உஜ்ஜலமாக இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். திருக்குறுங்குடி போய் செஞ்சிருக்கா? எத்தனை பேர் செஞ்சிருக்கேன்? கை தூக்குங்கோ. திருக்குறுங்குடி அதெல்லாம் செஞ்சிருக்கேன், கையை தூக்குங்கோ. திருக்குறுங்குடி நம்ம போய் அவசியமா சேர்க்கணும். அங்க சேவிச்சு வாழ பக்கத்துல ஒவ்வொருத்தரும் பிடிக்கும். திருக்குறள் செஞ்சிருக்கியா? இல்லையா? உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டையை கட்டி உட்காந்துருச்சு. அந்த பெருமாளோட அழகை கொஞ்சம் நேரம் சொல்லுவோம். அவரை சேவிச்சோம்னா பெருமாள் நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அவர் அப்படியே வர்ணகலாபர திருமேனி. நம்ம அவ பட்டுப்புடவை எடுத்துக்கிறதுக்கு போவோம், கடையில போய் பார்ப்போம். போனோம்னா இந்த நேரத்துக்கு இந்த பார்டர் இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த நேரமா இருக்கா, அதுக்கு இந்த பார்டர் இருக்கணும். பச்சை கிளிப்பச்சையா இருக்கா, அதுக்கு சேப்பு கலர்ல இருந்தா நல்லா இருக்கும். சரி, வேற ஏதாவது நிறமா இருக்கா, நீளம் இருக்கா, அதுக்கு அப்படியே ஒரு ரோஜா பூ நிறத்துல பார்டர் இருந்தா நல்லா இருக்கும். எல்லாம் ஒண்ணுன்னா மெலா மாதிரியே போவோம். அந்த இடத்துல பேசுவோம். அங்க பட்டுப்புடவை எடுத்து போற வாழ்க்கை எல்லாம் தெரியும். இவர்கள் இதை பார்த்து என்ன பண்ணுவோம், இதானே பண்ணுவோம், உங்களுக்கு இப்படிதானே பண்ணுவோம், இந்தாங்க இந்த புட்டா போட்டிருக்கா, அது வேணுமா, இந்தாங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து கொடுத்துருவாரு. இப்போ அந்த பெருமாளை போய் நம்ம சேவிக்கிற போது அவருடைய நிறம் எப்படி இருக்கும்னா அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். ஜெகஜோதினா நீல நிறமேனியா இருக்கும். ராமர் அப்படின்னா ராமருடைய திரும்பிய நிறம் எப்படி சொல்றோம், ராமர் நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, அந்த மாதிரி வர்ணம் பெருமாள் திருமேனியிலே வர்ணகலாபரத்தை சேர்த்திருப்பார்கள். வர்ணகலாபர திருமேனியோடு இருப்பார் பெருமாள். அதுக்குதான் வர்ணத்தை சேர்த்திருப்பான். மூலிகைகள்லாம் போட்டு பெருமாளுக்கு அங்க இருக்கிற மலை இருக்கும் இல்லையா, மலை காடெல்லாம் இருக்கு. அந்த காட்டுல போய் நிறைய தாவரங்கள், இந்த இலைகள் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சேர்த்து அதை பசையா பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் திருமேனியில் சேர்க்கிறாங்க. அந்த பெருமாளுக்கு திருமேனியில திருவஞ்சனம் அப்படிங்கிறது இல்லை, இந்த வர்ணகலாபரத்தை தான் பெருமாளுடைய திருமேனியிலே சேர்க்கிறார்கள். நின்ன திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அந்த பெருமாள் திருக்கண்கள் என்ன, அவருடைய திருக்கைகள் என்ன, திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் சேவிச்சோம்னா அப்படியே சொட்டும், அழகுன்னா சொட்டும். அந்த அத்தனை அழகு பெருமாள் அங்க இருக்கார். அப்ப அந்த பெருமாளுடைய திருமேனி விக்கிரகம் எப்படி இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லுவோம், முதல்ல பெருமாளை குணபூர்த்தி இருக்கா அப்படின்னா இருக்கு. ரெண்டாவது சொல்றார், அவர் எங்க இருக்காருன்னா அப்ரோச் பண்றபடி இருக்காரா, பக்கத்துல இருக்கார், திருக்குறளில் இருக்கார். மூணாவது எப்படி இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். செம்பொனே திகழும் திருமூர்த்தி. அந்த திருமூர்த்தி, மூர்த்தி வெறுமூர்த்தி இல்ல, திருமூர்த்தி ஸ்ரீமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அவரவர்கள் இல்லத்துல சாலக்கிராம திருமேனி, நேபாள தேசத்துக்கு போய் முக்திநாத் சாலிகிராமம்னு சொல்றோம் இல்லையோ, அங்க போய் கண்டகி நதி தீரத்துல வரக்கூடியதான திருமேனி இருக்கும். அந்த பெருமாளுக்கு சாலக்கிராம பெருமாள்னு பேரு, சாலக்கிராமம்னு சொல்லுவோம். ஆனா அதை எப்படி சொல்லுவா சம்பிரதாயத்துலன்னா ஸ்ரீமூர்த்தி அப்படி சொல்லுவார்கள். ஸ்ரீமூர்த்தி ஆத்திர பெருமாள் எழுதுக்காரோ, ஸ்ரீமூர்த்தி எழுந்துள்ள இருக்காரா அப்படின்னு தான் கேட்கறது. அப்ப இங்க பெருமாளை என்ன சொல்றார், செம்பொனே திகழும் திருமூர்த்தியை, அதி உஜ்வலமாக இருக்கக்கூடிய பிரகாசமாக தேஜோரூபியாக இருக்கக்கூடிய பெருமானை செம்பொனே, பொன் போலே அப்படியே தக 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 தகன்னு ஸ்பிருகணீயமாக இருக்கக்கூடிய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒளியோட பெருமாள் பிரகாசமா சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, அதைத்தான் செம்பொனே திகழும் திருமூர்த்தியை. அழகா இருக்காருன்னு சொல்றோம். முதல்ல என்ன சொன்னோம், அவர் நம்பின்னு சொல்றோம், குணமூர்த்தின்னு சொல்றோம். ரெண்டாவது என்ன சொன்னோம், அவரை
சீக்கிரமா போய் சேவிச்சுள்ளான்னு சொல்றோம். அவரை அணுகும்படியாக இருக்கிறான், சுலபனாக இருக்கிறான்னு சொல்றோம். மூணாவது அழகா வேற இருக்கார், ரொம்ப அழகா இருக்கார். செம்பொனே திகழும் திருமூர்த்தியை, சரி இருக்கட்டும், இது மூணு இருந்தா பரவாயில்லையா? அதுக்காக எல்லாரும் அவரை கொண்டாடும்படியா இருக்கணுமே, எல்லாரும் அவரை சேவிக்கும்படியா இருக்கணுமே, எல்லாருக்கும் மேற்பட்டவனாக இருக்க வேண்டுமே. சரி, மோட்சம் கொடுக்கணும்னா அவர் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே மோட்சத்தை கொடுக்க முடியும். மோட்சம்ங்கிறது என்ன? திரும்ப வர வேண்டாம், இங்க வந்து லோகத்துக்கு வந்து பிறக்க வேண்டாம், கர்ப்பவாசம் பண்ண வேண்டாம். பெருமாள்கிட்ட நிச்சயமா அவரிடத்திலே தொண்டு புரிந்து கொண்டே இருக்கலாம், பகவானே சேவிச்சிருக்கலாம். சன்னிதிக்கு வந்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம், ஒரு எல்லாம் பாகவதரை பார்த்தா ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம். அதே போல பெருமாளை செஞ்சா அதை விட ஆசை, பிரசாதத்தை கொடுத்தா அதை விட ஆசை. அப்ப எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அதை விட ஆனந்தம். எல்லாம் சாப்பிடவுடனே அப்படியே கண்ணெல்லாம் சுரக்கிறது இல்லையோ, எங்கேயாவது தூண்டு இருந்தா சாஞ்சி விடலாமான்னு தோணும். அப்ப இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்க மேல சாஞ்சி போயிட்டான். அப்ப அதை விட ஆனந்தம் ஏற்படுது இல்லையோ. ஆக இந்த ஆனந்தம் எல்லாம் ஏற்படுகிறதுனா அப்ப இது மூணு வந்துருது. சரி, அதுக்கப்புறம் ஆனாலும் இவருக்கு மேல ஒருத்தவர் இல்லை அப்படின்னு சொன்னமா இல்லையா? அப்ப மேன்மை, பெருமாளுக்கு மேன்மை இருக்கணுமே. சரி, மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆகாசம் கூட தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆகாசம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அது மோட்சம் கொடுத்துருமா? சரி, அது மேல இருக்கு, மேன்மையா இருக்கு, ஆகாசம் கொடுத்துருமா? சரி, ரொம்ப சுலபமா இருக்கு, மண்ணு கூட தான் எல்லா இடத்துலயும் சுலபமா கிடைக்கிறது. அது இன்னும் தமிழகத்துக்கு போனோம்னா அது வேற கட்டம், அதை வேற சொல்லி எடுத்துடுறாங்கன்னா அது வேற கட்டமா போடுது இல்லையோ. மண்ணு சுலபமா கிடைக்குமான்னா மண்ணு சுலபமா கிடைக்கும், ஆனா அது மோட்சம் கொடுக்காது. சரி, அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா வானவர், வானவர்னு சொன்னார். அப்ப நம்பியை குறுங்குடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சூதியை. உம்பர்வானவர், உம்பர்வானவர் சொன்னா மேல இருக்கக்கூடியதான நித்திய சூரிகள், தேவர்கள், இவர்கள் எல்லாருக்குமாக எல்லாரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் எம்பெருமான். எல்லாரையும் சொல்லிட்டா நாராயணன் ஆற படைச்சார் முதல்ல அப்படின்னா பிரம்மாவை தான் முதல்ல படைச்சார். முதல்ல தன்னுடைய நாபிகமலத்திலிருந்து பிரமனை படைத்தான். ஆழ்வார் தெரிவிக்கிறார், திருமணிஷி ஆழ்வார், நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான் முகமாயந்தாதி மேலிட்டு அறிவித்தே நாள் பொருளை சிந்தாமல் பொன்னி நீர் தேர்ந்து. நான் முகனை நாராயணன் படைத்தான். நான் முகனை படைச்சது யாரு? நாராயணன் தான் படைத்தார். அப்ப அவரையே படைச்சுட்டாருன்னா அப்ப மிச்செல்லாம் அதுக்கு அடக்குனா. நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். அதுக்கப்புறம் தான் சங்கரனை படைச்சது. அப்படின்னா அது சங்கரன் யாரு? சங்கரனோட அப்பா யாரு? பிரம்மா. பிரம்மாவோட அப்பா அவரு நாராயணன். அப்ப அவருக்கு யாருன்னா பேராண்டி ஆறு, அவர் தான் சிவபெருமான் பேரனை போல இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் படைக்கப்பட்டது. இந்த உலகங்களே படைக்கப்பட்டது. உலகம் எல்லாவற்றையும் பிரம்மா படைக்கிறார். முதல்ல பெருமாள் படைக்கிற படைப்பு இல்லையோ, அது ரொம்ப வசந்த படைப்பு. ரெண்டு விதமான படைப்புங்கிறார். ஒன்னும் சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். சமஷ்டினா பஞ்சபூதங்கள், பாஞ்சபௌதிகங்கள், பஞ்சபூதங்கள் இருக்கும் இல்லையா, அப்பு, பிருத்திவி, தேஜஸ்வாயு, ஆகாசம். அதாவது நீர், நிலம், காற்று, தீ அப்படின்னு சொல்லி இந்த ஆகாசம், பரப்பு எல்லாம் சேர்ந்து சொல்ற மாதிரியா இதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரு கலவை கொடுத்து அதை முதல்ல கொடுத்துருவார் பிரம்மாண்ட. பிரம்மாண்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் படைச்சுக்கோன்னு ஒரு டெலிகேஷன். அவர் தான் முதல்ல டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லும்போது அதெல்லாம் முதல்ல அவர் தான் கொடுத்தார். கொடுத்துட்டு நீ மிச்சத்தெல்லாம் படையன்னு சொல்லிட்டார். அப்ப முதல்ல பஞ்சீகரணத்தை பண்ணி இந்த பஞ்சபூதங்களை ஏற்படுத்தி அதை ஒரு வகைப்படுத்தி அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணது ஆறுட்டா பிரம்மாண்டம் கொடுத்துட்டாரு. கொடுத்து நீ எல்லாரையும் படைச்சுக்கோ அப்படின்டா நம்ம அவாவா ஆத்துல சொல்லிக்கோங்க, பெருமையா சொல்லுவோம். பிரம்மா பாரு ஒன்ன படைச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தான் பாரு அப்படி பாருங்க சொல்லுவோம் இல்லையா. அவாவா எப்பவாது என்ன எப்படியோ இருக்கலாம். அப்ப என்ன சொல்லுவான்? பிரம்மா படைச்சு என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு வாழ சொல்லிக்கலாம், வாழை வேலை சொல்லிக்கலாம், எது ஒன்னா சொல்லிக்கலாம். ஆஹா, அந்த போல இருக்கக்கூடிய படைப்பு பகவானுடைய படைப்பு சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. பிரம்மா படைக்கிறதுக்கு வியஷ்டி சிருஷ்டி என்று பேர். இந்த ரெண்டு சிருஷ்டிக்கும் தனியா இது வந்து கொஞ்சம் சுமார், பிரம்மா பண்றது கொஞ்சம் சுமார்.
பெருமாள் படைக்கிறது தான் முதல் படைப்பு, அதுதான் படைக்கிறார். அப்படி படைக்கிற எம்பெருமான கொண்டாடுபவர்கள் இருக்க வேண்டும் இல்லையோ, அது யாருன்னா உம்பர்வானவர்கள். மேல இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, அதே போல நித்தியசூரிகள் என்ன, அவர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியான மேன்மையை பெற்றவன் அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். நாலாவது உம்பர்வானவர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த உம்பர்வானவர்கள் எல்லாம் தொழும்படியாக இருக்கக்கூடியவன். அவர்களை தொழுதுட்டான்னா எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமான் தானே. அந்த எம்பெருமானை தவிர மேம்பட்டதுன்னு எதுவுமே கிடையாது. அதைத்தான் ஆழ்வார் சொல்ற போது, இவரை ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை, அவனுக்கு சமமானவன் ஆறு கிடையாது, அவனை விட மேம்பட்டவனும் ஆறும் இல்லை. ஒத்தார் மிக்காரை இலையாய மாயான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக பெருமானுக்கு உம்பர்வானவர். மேலே சொன்னார் ஆதியம் சோதியை, ஆதி அம் சோதி, ஆதி அப்படி சொல்லிட்டா இவருக்கு மேல யாரும் கிடையாது, அவர் தான் ஆரம்பமே. ஆதின்னு சொல்லிட்டோம்னா எங்க முன்னோர்களுக்கு ஆதி அப்படி சொல்லுவோம்ல. நம்ம அவ்வளவா சங்கல்பம் பண்ற போது கூட ஆதி நாராயணஸ்யன்னு சொல்லுவான். ஆதின்னு சொன்னா அதுக்கு மேல எதுவும் கிடையாது, அதுதான் ஆதி. அந்தம் உண்டா பெருமாளுக்கு? ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதி என மேல இருக்கக்கூடியவன், அம்சோதி அழகான வடிவை பெற்றவன். ஆதியம் சோதியை எம்பிரானை கடைசியில் சொல்றார். முதல்ல நம்பியைன்னு சொன்னார், குறுங்குடி நின்னு சொன்னார், சம்புனே திகழும் திருமூர்த்தியைன்னு சொன்னார். உம்பர்வானவர் ஆதியம் சோதியைன்னு சொல்லிட்டா எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதுக்கு மேலே சொல்றார் எம்பிரானை, எனக்கு உபகாரகம் பண்ணக்கூடியவன். அப்ப 5 விஷயங்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். திரும்ப சொல்றேன், நம்பின்னு சொன்னபடியினாலே குணபூர்த்தி உண்டு. இரண்டாவது சம்புனே திகழும் திருமூர்த்தின்னு சொன்னபடியினாலே வழிபடகை கொண்டவன், அது உஜ்வலமாக இருக்கக்கூடியவன். நம்பியை குறுங்குடி நின்னு சொன்னபடியினாலே சுலபன் அப்படிங்கிறத பார்ப்போம். குறுங்குடி நின்று அச்செம்புனே திகழும்னு சொன்னபடியினாலே வழிபடகு கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே பெருமை, அவனுடைய பெருமையை சொல்லுகிறபடியினாலே உம்பர்வானவர் ஆதியும் சோதியை அப்படின்னு சொன்னோம். சரி, அப்படி இருக்கிறவன் என்னை கை விட்டுடுவானா, இவன் அப்படி சொன்னா விடமாட்டானோ இல்லையோ. உபகாரகன், எனக்கு என்ன பண்றா? எம்பிரானை, பிரான் என்ன அர்த்தம்? உபகாரகன் அர்த்தம். எனக்கு எல்லா விதமான உபகாரமும் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பெருமாளை என்னை படைச்சவன் இவன் தான், என்னை படைச்சதும் அவன் தான், எனக்கு கொடுத்ததும் அவன் தான், என்னை கொண்டு போறதும் அவன் தான், எனக்கு தொண்டு கொடுக்கக்கூடியவனும் அவன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோமா இல்லையா? அப்ப நம்பியை குறுங்குடி நின்று அச்செம்புனே திகழும் திருமூர்த்தியை, உம்பர்வானவராதியும் சோதியை, எம்பிரானை. இந்த எம்பிரானை என்ன சொல்லி நான் மறக்க முடியுமா? எம்பெருமான், இந்த எம்பெருமானை நான் மறக்கத்தான் முடியுமோ அப்படின்னா, முடியுமோன்னு கேட்டா என்னதான்? முடியாதுன்னு சொல்லணும். இல்ல மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். ஆஹா, எம்பிரானை என்ன சொல்லி நான் மறந்து விடுவேன். அவனை எப்படி சொல்ல முடியாது? அபூர்ணன் என்று மறப்பனோ? பெருமாளை அபூர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட முடியுமா? அபூர்ணன் என்று மறப்பனோ, அஸ்வலவன் என்று மறப்பனோ, வழிபடகில்லை என்று மறப்பனோ, அவன் உபகாரகன் என்று இல்லை மறப்பனோ, மேன்மை இல்லை என்று மறப்பனோ. இப்படி எந்த வழியாலும் எம்பெருமான ஒரு நாளும் நம்மாலே மறக்க முடியாதுங்கிறது தெரியணும். அதனாலதான் 5 இடத்துல சொல்லியிருக்கார். நம்பியை குறுங்குடி நின்று அச்செம்புனே திகழும் திருமூர்த்தியை, உம்பர்வானவர் ஆதியம் சோதியை, எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என்று சொல்றார். மறப்பும் ஞானமும் நானும் உணர்ந்திரன் மறப்பரன்னு செந்தாமரை கண்ணுடு மறப்பரன்னு என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே. என்னோட மணி இருக்கானே, அந்த வானவர் கண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை மணியை ஒரு நாளும் மறக்க முடியாது. ஞானம் என்றால் பகவத் பக்தி இருக்கக்கூடிய ஞானம். என்னடோ சுவாமி சொன்னார், ஏதாவது பிடிச்சிருக்காரு ஏதோ சொன்னா அர்த்தம் பண்ணாரு, இது பண்ணாருன்னா அதெல்லாம் எல்லாம் எதுக்கு பிரயோஜனம்னா, ஏதோ இதுக்கு போறதுக்கு எப்பயோ பிரயோஜனமோ அப்படி சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயம் தெரியவில்லை என்று சொன்னால் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. பகவானை பத்தினதான விஷயம் தெரிந்திருந்தால் உயர்த்தி, மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் சுமார் தான். மற்ற விஷயங்கள் சொல்றது
உலக விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏதோ அதுவும் சேர்ந்து தெரிஞ்சிருக்குதுன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் அது பெருமை என்று சொல்லுவதற்கு ஒரு நாளும் முடியாது. பெருமைங்கிறது இதுதான் பெருமை. அதைத்தான் சொல்றார். அப்படி சொல்ற இந்த உபகாரகன் எம்பெருமான் எவ்வளவு உபகாரகன் நமக்கு பண்ணுகிறான் என்பதைத்தான் கடைசியில் சொல்லி முடிக்கிறார். மணியை வானவர் கண்ணனை தனதோர் அணியை குருகூச்சரகோவன் சொல் சந்தங்கள் இந்த விவைபத்துடன் இதை சொல்லிட்டா என்ன தெரியுமா கிடைக்கும்? கனிநிழல் கப்பரேல் கல்வி வாயுமே. என்ன கல்வினா புருஷார்த்தம். அதுதான் கல்வி வாயும். கல்வி வாயும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா, வாயுமே என்ன கல்வி? புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கல்வி. அதுதான் நமக்கு கிடைக்கும். நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் கைங்கரியம் என்று பேர். புருஷனாலே அர்த்திக்கப்படுகிறது. அப்படின்னா எங்க ஆத்துக்காரர் தான் அதை கேட்கணும் அப்படின்னு கிடையாது. புருஷன் சொன்னா நமக்கு ஜீவாத்மா எல்லாருமே புருஷன் தான். நம்ம புருஷன் சொல்லிட்டா பகவானுக்கு பகவான் ஒருத்தர் புருஷோத்தமன். நம்ம எல்லாம் ஆறு ஜீவன் என்று சொல்லப்படுகிற புருஷன். அப்படின்னா ஜீவன்னா நம்ம எல்லாரும் ஜீவாத்மாங்கிற ஓட்டி, பகவான பரமாத்மாங்கிற ஓட்டி. அந்த பரமாத்மாவுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். ஏதோ இவர் வேட்டி கட்டிட்டு இருக்கார் அப்படின்னா இவர் புருஷன் தான், அந்த புருஷன் இல்லை. நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான். பகவான் இப்ப ஒருத்தர் இருக்கார், சீனிவாச பெருமாள் இருக்கிறார், நம்ம எல்லாரும் போய் இருக்கிறோம். அப்ப பெருமாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆறுனா நம்ம எல்லாரும் ஸ்திரீகள் தான். பெருமான் ஒருத்தர் தான் புருஷோத்தம். நம்ம பெருமாளை போய் சேர போறோம் அப்படின்னா என்ன தெரியுமா தான்? பகவானுக்கு நமக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுதுன்னு. பஞ்சசம்ஸ்காரம் எப்ப ஆயிடுதோ பகவானுக்கு நமக்கும் திருக்கல்யாணம் ஆயிடுதுன்னு அர்த்தம். பெருமாளுக்கு நமக்கும் திருக்கல்யாணம். அப்படியா? இவர் இவர் இங்க பெருமாள் தான் நித்தியமா, அவரோட தான் நமக்கு எப்போது சம்பந்தம்ங்கிறது. எம்பெருமானோடு தான் எல்லா விதமான உறவும் உள்ளது அப்படிங்கிறது தான் சொல்லுவார். அப்படி கல்வி வாயுமே என்று சொன்னால் புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற நித்தியமான கைங்கரியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உபகாரகம் பண்ணக்கூடிய பெருமான் எத்தனை உயர்ந்தவர் அப்படிங்கிறத இந்த பதிகத்திலே ஆழ்வார் பொருமான் எழுப்படை பார்க்கலாம். இல்ல வீட்டுக்கு போறதுக்கு போய் அந்த பொருமான் எழுப்படைன்னு முதல் உயர்வர உயர்ந்தவர்னு ஆரம்பிச்சு வீடு முத்தமும் பத்தோட எளியவருக்கு ஒன்னொன்னா போய் கடைசியில பொருமான் எழுப்படைங்கிற பதிகம் 1-10. அதுல பார்த்தேன்னா 9ஆம் பாசுரம், 10ஆம் பாசுரம், 11ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தை சொல்லி அதுல இத்தனை ஆச்சரியமான உயர்ந்த அர்த்தத்தை ஆழ்வார் கொடுத்துள்ளார். அப்பேற்பட்ட ஆழ்வார் கொடுத்தது ஏதோ இதை மட்டும்தான் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது இல்லை. துவயம்னு சொல்லப்படுகிற மகாமந்திரத்தினுடைய அர்த்தத்தை திருவாய்மொழியிலே கொடுத்துள்ளார். அர்த்தவஞ்சக ஞானத்தை கொடுத்துள்ளார். நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்கு உண்டானதான ஆதாரத்தை கொடுத்ததே ஆழ்வார் தான். அந்த ஆழ்வார் வேற யாரும் அல்ல, சேர முதலியாருடைய அவதாரம், திருக்குறுங்குடி நம்பியுடைய அவதாரம், கண்ணன் பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெருமை என்று பார்க்க வேண்டும். 4 வேதத்துக்கு சாரமாக 4 பிரபந்தங்களை கொடுத்துள்ளார் அப்படிங்கிற பெருமை ஆழ்வாருக்கு உண்டு. அந்த ஆழ்வாருடைய அதாவது உற்சவ தினம், அவருடைய திருநட்சத்திர தினத்தன்று நம்ம எல்லாம் இந்த இடத்துல கூடி ஆழ்வாருடைய திருவடி தொடுவதற்காக வந்தோம். அவருடைய திருவடியை சேவித்தோம், பகவானை சேவித்தோம். அவருடைய கிருபை நம்ம எல்லாருக்குமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த திருவுள்ளத்தோட சுவாமி இவர் சரி இவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருமே சேர்ந்த இந்த சந்தியை பரிபாலித்துக் கொண்டு நம்ம எல்லாரும் வந்து சேவிக்கும்படியாக ஒரு பிரார்த்தத்தை கொடுத்துள்ளார்கள். அந்த சுவாமிகளுடைய திருவடிக்கும் குடும்பத்தாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பாடி கல்வின்னு சொல்லப்படுகிற புருஷார்த்தம் கைங்கரியம் அவர்களுக்கு கிட்டி நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பிரார்த்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாக பகவானுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, பெருமானாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, ஜீவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, இங்கே இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரங்கஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரகவாசினி முடியாத நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஸ்ரீமதி ராமானுஜாயனா அற்புதமா 1-10 10ஆம் திருடைய 10 பாசனங்களை பகவானுடைய அந்த சௌந்தர்யம், சௌசீல்யம், சௌலபியம் எல்லாம் எவ்வளவு எளிமை ஆழ்வார்களுடைய வார்த்தை அற்புதமா சாதித்தார் சுவாமி.
திருமூர்த்தி சால கிராமம் அடை நெஞ்சே கிளர்வழி இளமை கெடுவதன் முன்னம் மலரொளி மாயம் மருவிய கோயில். நம்ம இளமையா இருக்கும் பொழுதே அந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரஸ் திவ்ய தேசம் எல்லாம் சேவிக்க வேண்டும். வயதான பிறகு நாம போய் சேவிக்க முடியாது. எவ்வளவு பேர் சால கிராமம் சென்று சேவித்து இருக்கின்றீர்கள்? நிச்சயமா சென்று சேவிக்க வேண்டும். சாமிங்க இருக்காங்க, தேவதி சாமி மிக அற்புதம், ரொம்ப அட்வென்ச்சரஸ். திருமூர்த்தி சுவாமி என்ன ஒரு அழகான ஒரு இயற்கை சூழ்நிலை. ஆகினால் நம் கண்முன்னே அந்த திருமூர்த்தியை செம்பொன் ஆதியை நிறுத்தினார் சுவாமி. அவர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இன்னும் ஒரு நூற்றாண்டிலிருந்து இந்த சேவை செவ்வன செய்வதற்கு ஆழ்வார் அனுப்புகிறார். ஆழ்வார் எம்பெருமானை அழகா இருக்கிறான்னு சொல்ல, இங்க இருக்கிற அடியார்களுக்கும் ஆழ்வாருடைய அனுக்கிறார். எல்லோரும் அழகா தான் இருக்கிறீங்க. அற்புதமா பொறுமையும் இருக்குது, சௌலபியம் இருக்கு, சௌசல்யம் இருக்கு, கைங்கரியம் மிக முக்கியம். இதே போல சாயங்காலம் மழை வருது காரணமாக 6:30 மணிக்கு எல்லோரும் இதே போல எழுந்தோம்னு சொல்லிட்டு சாத்துமுறை கிரமம் நடந்து நம்ம சுவாமிக்கு சூழ்விதம் பணிமுகில் தூரியம் முழங்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் பலனேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே. ஊழ்விழும் பணிமுகில் சூரியம் முழங்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே. நாரணன் தமரை கண்டு வந்தே.